இவ எதுக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கா? ஏங்க, இது வீடா இல்ல சினிமா தியேட்டரா? இவ்ளோ சவுண்ட் வச்சு டிவி பாக்குறீங்க? சவுண்ட் கம்மியா தானே வச்சிருக்கேன். ஓ, இதுவே கம்மியா? மொத்த ஹாஸ்பிடலே அலறுதுங்க. சவுண்ட் வாசல் வரைக்கும் கேக்குது. முதல்ல பேஷண்ட் இருக்க ரூம்ல டிவி பாக்குறதே தப்பு. எங்க அத்தை தான் பார்க்க சொன்னாங்க, பாக்குறேன். அதுக்காக அவங்க தூங்குனதுக்கு அப்புறமா இவ்ளோ சவுண்டா வச்சா பாப்பீங்க? இது கொஞ்சம் ஓவரா இல்ல? என்னங்க இது? பேஷண்ட்டுக்கு வச்சிருக்க ஆப்பிள நீங்க சாப்பிடுறீங்க? இதை நான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இதையாச்சும் விட்டு வைங்க. இது பாருங்க, ஓவரா பேசாதீங்க. மாமா தான் என்ன சாப்பிட சொன்னாரு. அதுக்காக ஏன் மாமா என்ன சாப்பிட சொன்னாரு? நான் சாப்பிடுறேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ தாண்டி பிரச்சனை. ஆளையும் மூஞ்சியும் பாரு. அத்தை, அத்தையா? இதே பருந்து பாத்துட்ட. மெதுவா. இப்ப எப்படி இருக்க அத்தை? பரவாயில்லம்மா. பாத்து உட்காருங்க அத்தை. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் அத்தை. ராத்திரியே வந்த விசிட்டர் டைம் முடிஞ்சிச்சுன்னு திருப்பி அனுப்பிட்டாங்க அத்தை. அதான் இப்போ ஓடி வந்த அத்தை. வார்த்தைக்கு வார்த்தை அத்தைன்னு சொல்றா. அத்தை, உங்களுக்கு ஆப்பிளும் ஆரஞ்சும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்களே சாப்பிடுங்க. யாருக்கும் கொடுக்காதீங்க அத்தை. அத்தை, நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா அத்தை? எதுக்குமா? நீங்க டிஸ்சார்ஜ் ஆனதும் உங்களை நேரா என் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறேன். நீங்க ஒரு வாரம் என் கூட தான் இருக்கணும், சரியா? உங்களை நான் பாத்துக்கிறேன் அத்தை. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும்மா. இல்ல, நான் பாத்துக்கிறேன் அத்தை. பரவாயில்ல, இருக்கட்டும் கலையரசி. வேண்டாம். ஏன் அத்தை வேண்டான்னு சொல்றீங்க? என்ன பாத்துக்க யாரும் இல்லைன்னா பரவாயில்ல. ஆனா என்ன பாத்துக்க தான் என் மருமக இருக்காளே. மீனாட்சி என்ன கண்ணும் கருத்துமா பாத்துப்பா. நீ கவலைப்படாத. என்ன மீனாட்சி? ஒண்ணும் இல்ல அத்தை. டிவில ஒரு ஜோக் வந்துருந்துச்சு, அதை நினைச்சுதான் சிரிச்சேன். என்ன ஜோக்கு? இந்த பாய்ஸ் படத்துல இந்த பரத் மூக்கு உடைஞ்சு கீழே விழுமே, அந்த ஜோக்க தான் நினைச்சேன், சிரிச்சேன். உங்களுக்கு நான் இருக்கேன், எப்பவும் உங்களோட தான் இருப்பேன். நான் எங்கேயும் போல அத்தை. எங்கேயும் போக மாட்டியா? நீ கனடா போறதா வேட்டைய சொன்னானே.